श्रीशैलेदयापात्रं दीपत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्मयं सकस्रसाहो वर्षसमागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருளல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, எட்டாம் பதிகம், நான்காம் பாசுரம். வெற்பை ஒன்றொடுத்து ஒர்க்கமின்றிய நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே. வெற்பை ஒன்றெழுத்து ஒர்க்கம் இன்றிய நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே. ஒன்று வெப்பை கோவர்த்தனமன்னும் ஒரு மலையை எடுத்து ஒர்க்கம் இன்றிய இழைப்பில்லாமல் தூக்கி எடுத்து நிற்கும் நின்றருளின அம்மான் எம்பெருமானுடைய சீர் திருக்குணத்தை வைகள் நாள்தோறும் கற்பன் பேசக்கடவேன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். இப்பொழுது இந்த பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். எம்பெருமானுடைய ருஜத்வ குணத்தை இடைவிடாது பேசி அனுபவிக்கப் பெற்றமை தமக்கு நேர்ந்தபடியை அருளிச் செய்கின்றார் ஆழ்வார் இப்பாட்டிலே. இங்கே கண்ணனாய் திருவாய்ப்பாடியில் இருந்த காலத்திலே ஆயர்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை தீர்ப்பதற்காக கண்ணன் செய்த செயலை வெகு நேர்த்தியாக ஆழ்வார் இங்கே நம் கண்முன்னே காட்டுகின்றார். என்ன ஆயிற்று திருவாய்ப்பாடிக்கு? இந்திரன் பெருமழை தருவித்து திருவாய்ப்பாடியில் உள்ள சராசரங்கள் அனைத்திற்கும் பெருத்த தீங்கை அறுத்தறிய புகுந்தற்கு கண்ணபிரான் சீற்றமுட்டு இந்திரன் தலையை அறுத்த வல்லமை பெற்ற போதிலும் எம்பெருமான் அவன் திறத்து சிறியேனும் சீற்றங்கொள்ளாமல் இப்போது இவன் தீங்கிழைக்க முற்பட்டாலும் சிறிதுபோது கழிந்த பின்பு ஓய்வான் என்று முடிவெடுத்தான். அதன் காரணமாக ஆயர் குலத்தவரையும் ஆணியர்களையும் பெருமழையினால் சேத முடியாமல் காத்திட வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றியதனாலே அந்த கோவர்த்தனம் என்ற மலையை சிறிதும் சிரமமின்றி இழைப்பில்லாமல் தூக்கி எடுத்து காத்து நின்ற அந்த கண்ணபிரானது திருக்குணத்தை நாள்தோறும் பேசக்கடவேன் என்கின்றார் இப்பாசுரத்திலே. காப்பாற்றுவதற்கு ஏற்றபடியாக உள்ள திவ்யமான ஆயுதங்களை எடுத்து காப்பாற்றலாம். ஆனால் கண்ணன் அங்கே திருவாய்ப்பாடியிலே ஆயர்குலத்துக்கு தலைவனாக இருந்த காரணத்தினாலே அவ்வாறு அவனுக்குரிய திவ்ய ஆயுதங்கள் எதனையும் எடுக்காமல் ஆணிரைகளையும் ஆயர்களையும் காப்பாற்றும் எண்ணத்தினாலே தனக்கு முன்பாக நின்றோர் குன்றை எடுத்து காப்பாற்றினானே. அதற்கு என்ன காரணம்? அவனால் இந்திரனை வெல்ல முடியாதா? இந்திரனை அழிக்க முடியாதா? முடியும். ஆனாலும் கூட அவன் என்ன நினைத்தான் என்றால், இந்திரன் தற்பொழுது கோபப்பட்டான். என்ன காரணத்தினாலே?
அவனுக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்னத்தினை எம்பெருமானாகிய கண்ணன் தானே நின்று புசித்து விட்டான். அதன் காரணமாக இந்திரனுக்கு கோபம் வந்தது. அதன் காரணமாக மழையை தெரிவித்தான். ஆனால் பின்னால் தன் பிழையை பொறுத்து கொள்வான் என்று எண்ணம் தோன்றிய காரணத்தினாலே அவனிடம் நேரடியாக போர் தொடுக்காமல் ஆயர்களை ஆணிரைகளை காப்பாற்றுவதற்காக அந்த பசுக்களும் இடையர்களும் துன்பம் அடைமையாக பெருமழை பெய்தனே, அந்த மழைக்கு ஈடாக இருக்கும் எதனையாவது எடுத்து காப்பாற்றுவதும் அவனுடைய சிந்தனையில் தோன்றியது. அப்பொழுது கையில் ஏதும் கிட்டாமையினாலே கண்முன்னே தோன்றியது அந்த கோவர்த்தன மலை ஒன்றிய. அதனால் அந்த கோவர்த்தன மலையை எடுத்து காத்து நின்றான். இவ்விதம் அவன் நின்றபோது அவனுடைய பிராயம் என்ன என்றால் 7 வயது 7 வயது நிரம்பிய ஒரு பாலகன். அவன் அப்படிப்பட்ட பெரிய மலையை எடுத்து நின்றபோது அவனுக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை, தளர்ச்சியும் ஏற்படவில்லை. இவ்வாறு எத்தனை நாட்கள் அவன் நின்றான் மழையை இருந்து காப்பாற்றுவதற்காக என்றால் 7 நாட்கள் அந்த மலையை தூக்கி பிடித்து கொண்டிருந்தான். 7 நாட்கள் தூக்கி பிடித்து கொண்டிருப்பதனாலே பொதுவாக தளர்ச்சி ஏற்படுமே, அந்த தளர்ச்சி ஏதும் அவனுக்கு ஏற்படவில்லை. அவன் தளர்ச்சி அடையாமல் இருந்தான் என்கின்றார். அனைவருக்கும் இயற்கையாகவே சுவாமியாக உள்ளதாலே அதனால்தான் களைப்பு ஏற்படாமல் நின்றான் என்பதாக நம்முடைய பெரியோர்கள் கூறுவர். தன்னுடைய குழந்தையை காப்பாற்றும் செயலிலே தாய்க்கு களைப்பும் சிரமமும் ஏற்படுமோ? ஏற்படாதே. அதுபோன்று ஆணியர்களும் ஆயர்களும் தன்னுடைய குழந்தை போன்றதனாலே எம்பெருமானுக்கு அவ்வாறு அந்த கோவர்த்தன மலையை தூக்கி நின்றபோது சிறிதும் களைப்பு ஏற்படவில்லை. அவன் கோவர்த்தன மலை எடுத்து தன்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர்களை நோக்கில் நீர்மையை எண்ணுவேன் என்கின்றார் ஆழ்வார். அக்குணங்களில் மயங்கியவனாக நின்றேன் என்கின்றார் ஆழ்வார். ஒருமுறை இதனை உரைத்த பின்னர் எனது செயல்களை பார்த்தபடியே அவனை விட்டு அகலமாட்டேன். நித்திசூரிகள் போன்று நானும் அவனை எண்ணியபடியே இருத்தலையே தொழிலாக கொள்ளுவேன் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையில் எது செய்கின்றோம்? எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.